வணக்கம். கோல்டு ட்ரேடிங் மார்க்கெட்ல டெய்லியுமே ஒரு ப்ராப்பரான ஸ்ட்ராட்டஜி பயன்படுத்தி நம்ம ப்ராஃபிட் குடுத்துட்டு இருக்கோம். புதுசா ட்ரேடர்கள் வரவங்களுக்கு மார்க்கெட் ட்ரெண்ட் எப்படி இருக்கும்? எங்க என்ட்ரி, எக்ஸிட் எடுக்கலாம் அப்படிங்கிற ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்ம சொல்லிக் குடுக்குறோம். அது இல்லாம விஐபி டெலிகிராம் அப்படிங்கிறதுல நம்ம வந்து லெவல்ஸ் ப்ரொவைட் பண்ணிடுறோம். ஃப்ரீ குரூப் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு. அதில நீங்க ஜாயின் பண்ணிட்டு நம்ம என்ன பண்றோங்கிறத பார்த்துட்டு நீங்க சாட்டிஸ்ஃபைட் இருந்தா கம்யூனிட்டில ஜாயின் பண்ணிக்கலாம். அக்கவுண்ட் நம்பர் லிங்க் குடுத்துருக்கோம். ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கேட்டு அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணிக்கங்க. நம்ம சப்போர்ட் லைஃப் டைம் சப்போர்ட் குடுக்குறோம். அது இல்லாம இப்ப உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல வாட்ஸ்அப் நம்பர் குடுத்துருக்கோம். ஏதாவது உங்களுக்கு வாய்ஸ் நோட் போட்டு நம்மகிட்ட நீங்க கான்டாக்ட் பண்ணிக்கலாம். ஏதாவது சப்போர்ட்னா வாய்ஸ் நோட் பதிவு பண்ணுங்க. கண்டிப்பா நம்ம வந்து சப்போர்ட் குடுக்குறோம். சரிங்களா? மார்னிங் செஷன்ல வந்து 7 ஏஎம்ல நம்ம என்ன குடுத்தது அப்படின்னு பார்க்கும்போது, நான் மார்க்கெட் சொல்லியிருந்தேன் 4690 அப்படிங்கிறத நான் இது வரைக்கும் பை பண்ணி வச்சுக்கோங்க. டார்கெட் 4690 வரைக்கும் போக முடியும்னு சொல்லியிருந்தேன். பிரேக் அவுட் ஆனா 4720 வீக்லி டார்கெட் மந்த்லி அப்படிங்கிறது ரெகுலராவே நான் வந்து 1 வாரமா உங்களுக்கு டார்கெட் சொல்லிட்டு வந்துருக்கேன். 4720 போகுமா? போகும். போயிட்டு தான் வரும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தேன். எவரி பை ரைஸ் வந்து 4708 வரைக்கும் டார்கெட் அப்படிங்கிறத நான் குடுத்துருந்தேன். உங்க எல்லா வீடியோ பார்த்தவங்களுக்கு புரியும். இன்னைக்கு நான் குடுத்த விஷயம் வந்து 4690 வரைக்கும் மார்க்கெட்டு ப்ராஃபிட் புக் பண்ண சொல்லிட்டோம். எகைன் வந்து வெயிட் பண்றவங்க லோ மார்ஜின் வச்சு வெயிட் பண்ணி சொல்லிட்டோம். ஓகேங்களா? 4690 போயிடுச்சு. நீங்க ப்ராஃபிட் புக் பண்ணிக்கங்க. எவரேஜ் ட்ரேடிங் பொறுத்தவரைக்கும் விஷன் விக்கிறவங்க லோ மார்ஜின் வச்சு பை பண்ண வெயிட் பண்ண சொல்லியிருந்தோம். ஓகேங்களா? எல்லாமே குடுத்தாச்சு. இப்போ ஈவினிங் செஷன் பொறுத்தவரைக்கும் மார்க்கெட் ஒரு செல் ரைஸ் நடக்குமா அப்படிங்கிறத பார்க்குறோம். எல்லாருமே கேட்குறாங்க, சார் மார்க்கெட் வந்து ஓடிச்சு இன்னைக்கு செல் ஆகுமா அப்படின்னா, கண்டிப்பா செல் வரக்கு வாய்ப்புகள் இருக்கு. சரிங்களா? எப்படின்னா ஒரு 2 டூ 5% வரைக்கும் நம்ம மார்க்கெட் வரக்கு வாய்ப்பு இருக்கு. ஒரு $150 டூ $200 மார்க்கெட் இறங்கணும். இறங்குனா தான் ஒரு ஆரோக்கியமான பையிங்கா இருக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம். இதெல்லாம் ரிமூவ் பண்ணிடுறேன். மார்னிங் குடுத்தது 4720 டார்கெட் முடிஞ்சது. நம்ம குடுத்த டார்கெட் எல்லாமே க்ளோஸ். ஓகேங்களா? அதெல்லாம் ரிமூவ் பண்ணிடுறேன் அந்த மார்க்கெல்லாம். இனி நைட் வந்து 7 பிஎம்லேருந்து மார்க்கெட் எப்படி இருக்கும்? அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் அனலைசிஸ் பண்ணிருவோம். 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் வச்சுக்க நம்ம டெக்னிக்கல் யூஸ் பண்ணி தான் அது ப்ரெடிக்ஷன் குடுக்குறது. அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணாதீங்க. லேர்ன் பண்ணிக்க மார்க்கெட் லேர்ன் பண்ணி விஷயத்துக்கு வாங்க. செல்லிங் பொறுத்தவரைக்கும் போலாம் அப்படின்னா ஒரே ஒரு கண்டிஷன் பொறுத்தவரைக்கும், உங்களோட கேப்பிட்டல் சைஸ் பொறுத்தவரைக்கும் ஒரு $2000 வச்சுக்கங்க. ஓகேங்களா? ஏன்னு கேட்டீங்கன்னா, ஒரு இன்ஸ்டிடியூஷனல் ட்ரேடர் பெரிய பெரிய ட்ரேடர் வந்து செல் பண்ணா தான் செல்லிங் நடக்கும். அல்லது ஃபெட் நியூஸ் வரும். யுஎஸ் கவர்னர் பேசினா மட்டும் தான் மார்க்கெட் பெருசா ஃபால் ஆகும். சரிங்களா? அதனால அதுவரைக்கும் மார்க்கெட் ரேஞ்ச் பவுண்ட்ல தான் ட்ரேட் ஆகும். இதுவரைக்கும் நல்ல மார்க்கெட்டு, நல்ல நிறைய சம்மர் ப்ராஃபிட் எடுத்திருக்கோம். நம்ம ஒரு கம்யூனிட்டில கிட்டத்தட்ட ஒரு 6 மந்த்தாவே நம்ம இருக்கிற ட்ரேடர்ஸ் எல்லாமே வந்து நல்ல ப்ராஃபிட் மேக் பண்ணியிருக்காங்க. இந்த டிசம்பர் ஜான்வரி 26 மந்த்ல எல்லாமே வந்து ஜாக்பாட் ப்ராஃபிட்ல இருக்கீங்க. நியர் பை 40% அளவுக்கு நீங்க ப்ராஃபிட்ல இருப்பீங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியும். அதனால வந்து கேர்ஃபுல்லா வந்து உங்க ப்ராஃபிட்ட வந்து புரொடெக்ட் பண்ணுங்க. அகைன் வந்து ப்ராஃபிட் அப்படிங்கிறது செல் அப்படின்னா மார்க்கெட் உடனே நீங்க லோ மார்ஜின்ல எடுத்து வச்சு உங்களோட உங்களோட எக்ஸ்பெக்டேஷன குறைச்சுக்கங்க. அதிகப்படுத்தாதீங்க தயவுசெய்து மார்க்கெட்ல. ஓகேங்களா? டெய்லி ஒரு 5 டூ 3 டூ 5% அளவு தான் உங்களோட போர்ட்ஃபோலியோல வந்து ப்ராஃபிட் எடுக்க சொல்றேன். மந்த்லி பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா 100% வந்துராது. அதனால வந்து அதிகமா ஆசைப்படாதீங்க. உங்க கேப்பிட்டல் சைஸ் வந்து உங்க கேப்பிட்டல் கண்டிப்பா புரொடெக்ட் பண்ண வேண்டிய நேரம் இது. செல் குடுத்துருக்கோம் நம்ம. செல் போலாம் அப்டின்னா, என்னோட டெக்னிக்கல் பார்வைய பொறுத்தவரைக்கும் 4620 பிரேக் அவுட் நடந்துருச்சு. 4720 பிரேக் அவுட் நடந்துருச்சு. உங்களுக்கு டார்கெட் பொறுத்தவரைக்கும் 4685 வரைக்கும் நான் ஒரு செல்லிங் ரைஸ் எதிர்பார்க்குறேன். 4685 வரைக்கும் ஒரு செல் போலாம் அப்டின்னு பார்க்குறேன். ஓகேங்களா? இந்த இடத்துல ஒரு செல் போட்டா 4720 அப்படிங்கிறது ஒரு செல் போடுறோம்னு வச்சுக்கோங்க. 20 ஒரு செல் இந்த இடத்துல நம்ம போடலாம். சரிங்களா? என்னோட டெக்னிக் பாருங்க நான் இந்த இடத்துல செல் குடுத்துருக்கேன். என்னோட டெக்னிக்ல நான் செல் நான் விஐபில வந்து லெவல்ஸ் பண்ணிட்டேன். ஓகேங்களா? 220 செல் குடுத்துருக்கேன். சப்போஸ் மார்க்கெட்டுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு பேரிஷ் ஆச்சுன்னா 4680 வரைக்கும் ஃபர்ஸ்ட் டார்கெட் பார்க்குறேன். செகண்ட் டார்கெட் பொறுத்தவரைக்கும் என்னோட அடுத்த டார்கெட்டு 4665 வரைக்கும் எதிர்பார்க்குறேன். ஓகேங்களா? இதான் என்னோட செல்லிங் டார்கெட் ஏரியா. சரிங்களா? இது செல்லிங் டார்கெட் ஏரியா. ஃபர்ஸ்ட் டார்கெட் பொறுத்தவரைக்கும் செகண்ட் டார்கெட் பொறுத்தவரைக்கும் 4670 அப்படிங்கிறது இந்த ஏரியா எதிர்பார்க்குறேன். டார்கெட் ஏரியா எதிர்பார்க்குறேன். இதுல எதுக்காக இவ்வளோ தூரம் நான் எதிர்பார்க்குறேன்னா, செல் அப்படிங்கிறது மார்க்கெட் ஃபாஸ்ட்டா மூவ் ஆகும். சரிங்களா? 4670 அப்படிங்கிறது என்னோட இந்த செல்லிங் டார்கெட்ட எதிர்பார்க்குறேன். ஃபர்ஸ்ட் டார்கெட் பொறுத்தவரைக்கும் 4690 அப்படிங்கிறது, செகண்ட் டார்கெட் 4670 அப்படிங்கிறது எதிர்பார்க்குறேன். ஓகேங்களா? எதுக்கு இந்த 2 பிரைஸ் குடுத்துருக்கேன்னா, 4690 அப்படிங்கிறது டார்கெட் அப்படிங்கிறத பார்க்குறேன். எகைன் வந்து மார்க்கெட் கீழ சப்போஸ் போறபோது, நீங்க அதுலேருந்து வந்து ஒரு லெவல்ஸ் வந்து நீங்க ப்ராஃபிட் புக் பண்ணிக்கலாம். 4690 அப்படிங்கிறது. 710 அப்படிங்கிறது ஒரு நல்ல ஒரு டார்கெட்டான லெவலா பார்க்குறேன். ஏன்னா மார்க்கெட் வந்து இப்ப நான் குடுத்துருக்க லெவல்ஸ் பொறுத்தவரைக்கும் 4710 டார்கெட். அதாவது 4725 25 டூ 30 செல் குடுத்துட்டேன். சப்போஸ் இப்ப நீங்க எடுக்கிற யூடியூப் பார்த்து எடுத்தீங்கன்னா, 4720 பிலோ நீங்க செல் எடுப்பீங்க. ஓகேங்களா? இது ஒரு $10 வந்தோனே நீங்க ப்ராடக்ட் புக் பண்ணிக்கங்க. அகைன் மார்க்கெட் ஒரு பை ரேசிங் நடந்து செல் ஆகும். அப்படியே மார்க்கெட் உங்களுக்கு செல் ஆகி போயிறாது. நான் சொல்றேன் அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணாதீங்க. லேர்ன் பண்ணிக்க மார்க்கெட்ட. லேர்ன் பண்ணாம ட்ரேட் பண்ணாதீங்க தயவுசெய்து. டிஸ்க்ளைமர் ஏன் நான் அடிக்கடி சொல்றேன்னா, ப்ராஃபிட் அப்படிங்கிறது நஷ்டம் அப்படிங்கிறது ட்ரேடிங்ல சகஜம். அது வந்து ரொம்ப நம்ம கவனமா இருக்கணும். நம்ம கேப்பிட்டல் வந்து சுத்தமா கொண்டு போற மாரி வச்சுக்கக்கூடாது ரிஸ்க். ஓகேங்களா? நீங்க எடுக்கிற ரிஸ்க் பொறுத்தவரைக்கும் ஒரு 3% டூ 5% குள்ள இருக்கணும். ப்ராஃபிட் அதே ரேஞ்ச் இருக்கணும். ஓகேங்களா?
இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம எதுக்கு போஸ்ட் பண்ணுறோம்னா, புதுசா ட்ரேடிங்கில வர்றவங்க, ஆல்ரெடி இருக்கிறவங்களுக்கு ஒரு சப்போர்ட் இருக்குது அப்படிங்கிறத சொல்றோம். டெக்னிக்கலா லேர்ன் பண்ணிக்கங்க. சப்போர்ட் வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் நம்பர் இருக்குது. வாய்ஸ் நோட் போட்டு கேட்டுக்கங்க. ஆ புதுசா ட்ரேடர்ஸ் பொறுத்தவரைக்கும் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா பொறுமையா ட்ரேட் பண்ணுங்க. ஈவினிங் செஷன் எப்படி வேணா மார்க்கெட் மூவ்மெண்டம் குடுப்பாங்க. அதில செல் ரேஸ் இருந்தீங்கன்னா, ஒரு சின்ன ப்ராஃபிட் வந்தாலும் புக் பண்ணுங்க. எகைன் ஏவரேஜ் செல் அப்படிங்கிறது மார்க்கெட் மேல போச்சுன்னா, திரும்ப வாங்கலாம் அப்படிங்கிறத பார்க்குறேன். ஓகேங்களா? இதிலிருந்து மார்க்கெட்டு 4735 பிரேக் அவுட் ஆகும்போது, இங்கிருந்து மார்க்கெட்டு திரும்ப கீழ இறங்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால வந்து ஒரு செல் ரேஸ் நடந்தா 4760 செல் ஏவரேஜ் செல் அப்படிங்கிறத பார்க்குறேன். இந்த 760 அப்படிங்கிறது போச்சுன்னா, நீங்க கண்டிப்பா தாராளமா செல் போட்டு வைக்கலாம். மார்ஜின் பொறுத்தவரைக்கும் எப்பவுமே சொல்றதா லோ மணில எடுத்து வைங்க, எடுத்து வைங்க. திரும்ப திரும்ப அத வலியுறுத்துறோம். அதனால லோ மணில எடுத்து வச்சுட்டு பொசிஷன் வெயிட் பண்ணுங்க. ஆல்ரெடி இப்ப செல் பொசிஷன் வச்சுக்கிறவங்க ஹோல்ட் பண்ணுங்க. சின்ன பொசிஷன் ஹோல்ட் பண்ணுங்க. என்ட்ரி பொறுத்தவரைக்கும் ஒரு என்ட்ரிக்கு மேல எடுக்காதீங்க. மார்க்கெட் திரும்ப ஒரு பை நடந்ததுன்னா, திரும்ப செல் பண்ணலாம். ஓகேங்களா? தொடர்ந்து இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க. புதுசா ட்ரேடர்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் மார்னிங் செஷன்ல 7 ஏஎம்ல மார்க்கெட் எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம். மார்னிங்ல நம்ம கொடுத்த விஷயம் எல்லாமே டார்கெட் முடிஞ்சது. ஆல்ரெடி நான் வந்து 15 டேஸா சொல்லிட்டு இருக்க டார்கெட் 4720ங்கிறது இன்னைக்கு வீக்லி, மந்த்லி டார்கெட் எல்லாமே க்ளோஸ் ஆயிடுச்சு. ஒரு செல் ரீச் நடந்ததுன்னா நம்ம ப்ராஃபிட் எடுப்போம். எகைன் பை ஆச்சுன்னா செல் பண்ணுவோம். ஓகேங்களா? தேங்க் யூ.